வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் நீதிமானுக்கு வரக்கூடிய பலன்களை குறித்து வேதம் பேசுகிறது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, யார் நீதிமான்? பொய் பேசாதவங்க நீதிமான்களா? ஆலயத்துக்கு தவறாமல் செல்றவங்க நீதிமான்களா? கொயரில் இருக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, வேதம் வாசிக்கிறவங்க, யார் நீதிமான்கள்? உங்கள் டிக்ஷனரியில் நீதிமான் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? யார் நீதிமான் அப்படின்னு சொல்லுவீங்க? பாருங்க, வேதம் திட்டமும் தெளிவுமாக வேதம் பேசுகிறது யார் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நாம் எப்படி நீதிமான்கள் ஆகிறோம் என்று வேதம் பல்வேறு இடங்களில் பேசுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தார் என்பது நம்ம எல்லாருக்காகவும் தெரியும். இதை நாம் நினைவில் வைத்திருக்கிறோமா? நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவரை விசுவாசிக்கின்ற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:12 வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார், நான் பாவி அல்ல என்று நாம் நினைக்கின்ற பொழுது நாம் நீதிமான்களாகிறோம் என்று சொல்லி வேதம் பல்வேறு இடங்களில் பேசுகிறது. அதில் ஒரு முக்கியமான வசனம் தான் இது. நாம் என்ன நினைவுகளோடு வாழ்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார் என்று நினைக்கிற நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நீதிமான்கள். நீதிமானுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். ஹல்லேலூயா, ஆமென்.